இப்போ வந்து திருப்பரங்குன்றம் ஸ்டேஷன்ல இருக்கோம். எனக்கு இன்னைக்கு வந்து சாயந்தரம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதாவது ரூ. 1,00,00,000 வந்து திமுக நிர்வாகிகிட்ட ஏன்னா 2 நாளா வந்து திமுகவுடைய நிர்வாகிகள் வந்து 20 கோடிக்கு மேல இந்த தொகுதி முழுசும் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரூ. 1,00,00,000 பிடிக்கப்பட்டதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஆனா இங்க வந்து ரூ. 50,00,000 தான் பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. பட் எங்களுக்கு வந்து தகவல் வந்து ரூ. 1,00,00,000 பிடிக்கப்பட்டதாகவும், அங்கேயே அவரு அது மீறி மறைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. அது இல்லாமல் அவருடைய மொபைல் வந்து சீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய மொபைல்ல வந்து திமுக கேண்டிடேட்டோட கம்யூனிகேஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதை சீஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தோம். கண்டிப்பா இது எல்லாத்தையும் வந்து இதுல வந்து கண்டிப்பா திமுக கேண்டிடேட்டுக்கும் அவங்களுடைய அவங்க சம்பந்தப்பட்ட பணம் அவங்களுக்காக டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இருந்தது. இது வந்து திருப்பூர் தொகுதி முழுவதும் ஏற்கனவே 10, 15 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிருக்கு. இன்னும் நிறைய இடத்துல பணம் வந்து பதுக்கப்பட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இப்பதான் வந்து நான் இந்த தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும், இங்க தமிழக தேர்தல் ஆணையத்துக்கும், மதுரை கலெக்டருக்கும், கமிஷனருக்கும் நான் வந்து ஒரு புகார் மனு அனுப்பிச்சிருக்கேன். அதுல வந்து கண்டிப்பா திமுக கேண்டிடேட்டையும் இந்த இந்த கேஸ்ல கண்டிப்பா சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட பணம் தான். அது வந்து இது அவங்களுடைய செலவுலையும் சேர்க்கணும். இந்த 50,00,000 இப்படிப்பட்ட பணமா அவங்களுடைய செலவுலையும் சேர்க்கணும். ஸோ இது அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் கொண்டு போகணும். ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமா அவங்க வந்து இன்னைக்கு பணம் வந்து அங்கங்க 50,00,000 1 கோடின்னு வச்சு ஒவ்வொரு இடத்துல வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நாங்க 2 நாளா பல புகார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அனுப்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் நிறைய புகார்கள் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இன்னும் வந்து கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து மிகப்பெரிய அளவுல திருப்பூர் தொகுதி முழுவதும் வந்து ஒரு அதிகப்படியான ஸ்ட்ரென்த் ஏற்றி அவங்க மானிட்டர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பா இப்பதான் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம புகார் அமைச்சிருக்கோம். சார்பா வந்து புகார் அமைச்சிருக்கோம். திமுகவுடைய வேட்பாளரோட பணம் தான் உறுதிப்படுத்திட்டாங்க போலீஸ். இல்ல பிடிப்பட்டது திமுகவுடைய நிர்வாகி. இந்த நிர்வாகி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இப்ப நடந்துருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுல இதுல வேற எந்த மாற்றுக்கான வழியும் இல்லை. கண்டிப்பா பெரிய அளவுல இன்னும் வந்து இது ஒரு எல்லாம் பெரிய அளவுல இன்னும் பண டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த் ஏற்றணும். எல்லாருடைய இந்த திமுக நிர்வாகி அவங்களுடைய கேண்டிடேட் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல சோதனை பண்ணணும் கேட்டுக்கோம். இப்ப சாயந்தரம் வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட 12 மணி ஆச்சு. இப்போ நாங்க எல்லாம் இருக்கோம். ஏன்னா எந்த வழியிலையும் இது தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன வேணா நடக்கலாம். மதுரையில் இருக்கிற பல திமுகவுடைய பெரிய இதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி இதை வந்து இது பண்ணணும், டிஸ்மேல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் எல்லாம் கட்டுறோம். என்ன போலீஸ் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க? இல்ல போலீஸ் தரப்புல அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் வந்திருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஐஆர்எஸ் எல்லாம் வந்திருக்காங்க. டெப்டி கமிஷனர்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா இதுல 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 எங்களுடைய இது வந்து திமுகவுடைய கேண்டிடேட்டும் அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கு. அவங்களுக்காக தான் ஒரு எடுத்துட்டு போனப்பட்ட பணம். ஸோ அவங்க அந்த பணம் வந்து அதுக்காக அவங்களையும் இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணணும் நாங்கள் கேட்குறோம்.